The voice of Wowgli. மன்னர் காலத்தில் நடந்த ஒரு சதுரங்க வேட்டை. முன்பொரு காலத்தில் அழகான கிராமத்தில் சில மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த சமயம் பணத்தின் மேல் பேராசை கொண்டவனும் ஏமாற்றும் நோக்கத்துடனும் இருக்கும் ஒரு மனிதனிடம் அந்த கிராமம் தென்பட்டது. அவனது பெயர் கோம் சிங். அவன் அந்த கிராமத்து மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டான். அந்த கிராமத்தில் குரங்குகள் பல வகைகளில் அதிகமாக வாழ்ந்து வந்தது. இவன் அந்த குரங்குகளை வைத்தே அந்த கிராமத்து மக்களை ஏமாற்ற திட்டமிட்டான். அடுத்த நாள் ஒரு தொழிலதிபர் போல் வேஷமிட்டு அந்த கிராமத்திற்குள் நுழைந்தான். அப்பொழுது அந்த கிராம மக்களிடம், உங்கள் ஊரில் உள்ள குரங்குகளை என்னிடம் 150 ரூபாய்க்கு விற்றுக்கொள்ளலாம் என்றும், அதனை தினமும் காலை 8 மணிக்கு நான் வந்து பெற்றுக்கொள்வேன் என்றும் ஒரு அறிவிப்பு செய்தார். முதல் நாள் எந்த குரங்கும் வரவில்லை. இரண்டாவது நாள் ஒரே ஒருவன் மட்டும் குரங்கை பிடித்து வந்து 150 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டான். இதனை பார்த்த சில மக்கள் அவர்களும் குரங்கு பிடிக்க ஆரம்பித்தனர். ஒரு வாரம் வரைக்கும் சில மக்களே குரங்கை பிடித்து அவனிடம் 150 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வந்தனர். ஒரு வாரத்திற்கு பிறகு குரங்குகளை 200 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாக மீண்டும் ஒரு அறிவிப்பு செய்தார். அதன் பிறகு மக்களில் பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டினர். நிறைய மக்கள் குரங்குகளை பிடிக்க ஆரம்பித்தனர், விற்று கொண்டும் வந்தனர். மீண்டும் ஒரு வாரம் கழித்து அந்த தொழிலதிபர் ஒரு குரங்கிற்கு 500 ரூபாய் வீதம் தருவதாக அறிவிப்பு செய்கிறார். ஆனால் ஏற்கனவே அந்த காட்டில் உள்ள அனைத்து குரங்குகளும் பிடிபட்டு விட்டன. இப்பொழுது அந்த தொழிலதிபர் தனது வேலைக்காரன் ஒருவனிடம் அந்த கிராம மக்களிடம் இருந்து வாங்கி வந்த அனைத்து குரங்குகளையும் அவர்களிடமே கொண்டு போய் விற்று வர உத்தரவிட்டான். அந்த வேலைக்காரனும் தொழிலதிபர் கூறியபடி ஊர் மக்களிடம் சென்று, நான் இந்த குரங்குகளை உங்களுக்கு 350 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்கள் அந்த தொழிலதிபரிடம் 500 ரூபாய்க்கு விற்று பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான். மக்கள் அனைவரும் தம் கையில் இருந்த சேமித்து வைத்திருந்த அனைத்து பணத்தையும் செலவு செய்து அந்த குரங்குகள் அனைத்தையும் 350 ரூபாய்க்கு வாங்கினர். ஆனால் அந்த தொழிலதிபரோ தனது வேலைக்காரனுடன் அடுத்த ஊருக்கு சென்று விட்டார். அந்த கிராமமே குரங்குகளால் நிரம்பி இருந்தது. கதை நெறி: பேராசை பெரு நஷ்டம்.